சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குதுங்க? பார்த்தீங்களா? இப்போ சப்பாத்தி இருக்குது பாருங்க. சப்பாத்திக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி சூப்பராக இருக்கும். பொங்கல், வெண்பொங்கல் சூப்பராக இருக்குங்க. களிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த குருமா. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாங்க. இங்கே முக்கால் நாட்டுக்கோழி, முக்கால் கடாயை வச்சாச்சு. நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். இங்கே வந்து சூப்பராக இருக்குது. இதை இப்போ போட்டுக்கணும். நல்லா கழுவி, அவங்களே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்க மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. நம்மளும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி குருமா எதுக்குங்க? குருமா சப்பாத்திக்குங்க. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். நாட்டுக்கோழி குருமா, நாட்டுக்கோழி என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, பிராய்லரே காட்டுறோம். இதையும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி மக்கள் சாப்பிடட்டும், நல்லதாக சாப்பிடட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் நாட்டுக்கோழியில் சப்பாத்திக்கு பண்ணுறேன். நான் மார்க்கெட்டு போயிருந்தேன். அப்புறம் தெரிஞ்சவங்க பார்த்தாங்க, ஏம்மா நாட்டுக்கோழியில் குருமா செய்யுங்கம்மா சப்பாத்திக்கு ஆற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி செஞ்சுட்டா போச்சு, இந்த வாரமும் உங்களுக்கு செஞ்சு போடுறேன், காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அதனால் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். லைட்டாக ஒரு அரை டம்ளர் ஊற்றுங்க, நிறைய ஊற்றாதீங்க. அதில் வந்து வர தண்ணி வரும், நிறைய வேண்டாம். ஒரு அரை டம்ளர். கொஞ்சம் நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது வெந்துட்டுருக்கட்டும். கடாய் வச்சாச்சு. லைட்டாக எண்ணெய், குருமாங்கிறனால நான் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த அளவில் வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அங்கே வாங்க. அடுத்து இந்த அளவில் கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை, இந்த அளவில் இலை, 4 ஏலக்காய், கடல் பாசி இந்த அளவில், மராத்தி மூக்கு இந்த அளவில் எடுத்துக்கோங்க. ஒன்று போதும். கொஞ்சோண்டு அன்னாச்சி பூ. சூப்பராக இருக்கும். வணக்கம். கொஞ்சம் கசகசா, இந்த அளவு கசகசா கூட கொஞ்சம் போடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். லைட்டாக வணங்கட்டும். நான் 4 மிளகாய், வரமிளகாய். இப்போ நல்லா வதங்கிடுச்சு மக்களை. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியும், நல்லா வாசம் வரும்.
இதை ஆற வச்சுட்டு இதை பேஸ்ட் ஆக்கிடலாம். வெந்துட்டுருக்குது. இதில் ஒரு அரை உப்பு போட்டுருங்க, வேகட்டும். ஏன்னா அது இந்த சிக்கனு நாட்டுக்கோழி வேகிறதுக்கு நேரமாகும். வெந்துட்டுருக்கட்டும். தண்ணி பார்த்தீங்களா, தண்ணி அரட்டும் போது ஊற்றிருக்கிறோம் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. சரி, இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதை பேஸ்ட் ஆக்கிடலாம். இது வெந்துட்டுருக்குது பாருங்க, சைடு வெந்துட்டுருக்குது. நல்லா ஓரளவு வெந்தாச்சு, அரை வக்காடுக்கு மேலே வெந்தாச்சு. இந்த சைடு வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் மக்களே, நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, புரோட்டா சூப்பராக இருக்கும். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். ஒரு 3 பழம் எடுத்துருக்குறேன், மீடியம் சைஸில் 3 பழம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துருக்குறேன், ஒரு 150 கிராமுக்கு. பார்த்திங்களா, ஒரு வெங்காயமாக வெள்ளையாக தெரியும். இது பேஸ்ட் ஆக்கியிருக்கிறேன். 3 பழம், ஒரு 100, நீங்கள் குறைச்சி 100 வெங்காயம் போடுங்க, போட்டால் நல்லாயிருக்கும். இதை வச்சுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மசாலுக்கு. கசகசா எல்லாம் வறுத்தம் பார்த்திங்களா, மல்லி மிளகு இதெல்லாம் வறுத்தமில்ல, அந்த பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இதை ஊற்றிக்கணும். வித்தியாசமாக கம்மன்னு அப்படியே இழுக்கும் நம்மளை. நல்லா இருக்கும். சரி, இதை போட்டுக்கலாம் மக்கள். பார்த்தீங்களா, அவ்வளோ தண்ணி ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நாட்டுக்கோழியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேகட்டும். எப்படி இருக்குது, வேகட்டும். இப்போ 2 ஸ்பூன் லைட்டாக நான் வறுத்து தான் வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகம். நீங்கள் வறுக்கலைன்னா ஃபஸ்ட்லேயே போட்டு வறுத்துருங்க. நான் வறுத்து வச்சதுனால இந்த டயத்தில் போடுறேன். நீங்கள் வேணுமுன்னா நீங்கள் பச்சையாக வச்சுருக்கீங்க, அப்படியே வறுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு தூள். மக்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வந்துட்டுருக்கட்டும். எப்படி வேகுவாங்க. குருமா ரெடி ஆகுது. நாட்டுக்கோழி குருமா ரெடி ஆகிட்டுருக்குது. இன்னும் 2 நிமிஷம் போதும். இந்த சைடு என்னங்க தோசைக்கல் வச்சுருக்குறீங்க? அதுக்கு மேட்ச்சு சப்பாத்தி வச்சுக்கலாம், போட்டுக்கலாம். தேய்ச்சி வச்சுருக்கிறேன், தேய்ச்சி வச்சாச்சு. இது ரெடி ஆகும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கிரேவியாட்டம் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த சைடு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு.
சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு டிஷ்ஷு. அது நாட்டுக்கோழி குருமா. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு லைக் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் எல்லாத்துக்கும் காட்டும். அதனால தான் நான் சொல்கிறது. அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.